ஹாய் டீச்சர்ஸ், டெட் எக்ஸாம்ஸ் பற்றி இன்னைக்கு டிஆர்பியில் அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நேற்று நமக்கு வந்து டெட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் மார்க்ஸ் வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நடந்திருக்கக்கூடிய டெட் எக்ஸாம்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ டிஆர்பி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அடண்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு டெட் எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 15/11, அதேமாதிரி பேப்பர் 2 வந்து 16/11. இது எல்லாமே நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாங்க. அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 90 மார்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்டி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூடவே ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 3/2025 படி நடத்தப்பட்ட ஆசிரியர் தேர்வு தேர்வுக்கும் பின்பற்றுமாறு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்று கொடுத்த ஜியோவில் ஏற்கனவே நடந்த அதாவது லாஸ்ட்டாக நடந்தது மட்டும் சரிங்களா 11/8/2025 நாளிட்ட அறிவிக்கை எண் 3/2025 படி நடத்தப்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுகளுக்கு அறிவிக்கையின் எண் பார்த்தீங்கன்னா 5 தெரிவிக்கப்பட்டுள்ள குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்கள் தற்போது வெளியிடப்பட்ட அரசாணையின்படி பின்பற்றப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எழுதின டெட் எக்ஸாமுக்கு பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் எடுத்தா குவாலிஃபை. இதுலையுமே ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து 19 எழுதினேன், அதுக்கு முன்னாடிலாம் எழுதினேன், அப்போ எங்களையும் கன்சிடர் பண்ணிக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. லாஸ்ட்டாக எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் சரிங்களா. லாஸ்ட் இயர் நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இப்போ மார்க்ஸ் குறைஞ்சதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க. அவங்களோட டார்கெட் எல்லாமே அடுத்து இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பிக்கு தான். நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருக்கோம், யூஜிடிஆர்பிக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகுங்க. ஸோ காம்படிஷன் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது ஏற்கனவே கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் சரிங்களா. ஸோ வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.